நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 6.1ல் இருக்கக்கூடிய 7th சம் தான் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். இதில் 2 சப்டிவிஷன் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இஃப் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு √3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா டேன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைன் தீட்டா கிவனில் வந்து சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு √3. ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ண போகிறோம். இதை ஏன்னா இந்த ரூட் வேல்யூவை எடுக்கணும். ரூட் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு √3 த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ரூட் வேல்யூ வரும்போது நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படிங்கிறத. ஸோ இப்போ a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு √3 த ஹோல் ஸ்கொயர் என்னன்னு வந்துடும், 3ன்னு வந்துடும். ஸோ சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3. அப்போது 2 sin theta cos theta is equal to 3 minus 1. இங்கே இருக்குது +1, அங்கே போகும்போது -1. ஸோ 2 sin theta cos theta is equal to 2. இப்போ இங்கே 2 கேன்சல் ஆகிடுது. ஸோ sin theta cos theta is equal to இங்கே என்ன வந்திருக்கு, இப்போது 1 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதை வந்து நமக்கு கிடச்சிருக்க 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? sin theta cos theta is equal to 1 நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போது டு ப்ரூவ் தட் என்ன ப்ரூவ் பண்ணணுமா அதை எடுத்துக்குவோம். டேன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அந்த டேன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டாவை நம்ம எடுத்துக்கிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடாக, ரைட் ஹேண்ட் சைடு 1ன்னு ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ இதை என்ன எழுத போகிறேன், சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு இதை எழுத போகிறேன். இதை காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு நான் எழுத போகிறேன். இதே தான் எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா divided by sin theta cos theta ஈஸியாக வந்துடுது பாருங்க. ஸோ sin square theta plus cos square theta 1, இங்கே sin theta cos theta இங்கேயும் 1 from 1 அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா sin theta cos theta is equal to 1 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 1/1 என்னது 1 தான். ஸோ 1ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. இவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ரூவ் பண்ணியாச்சு. சரியா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கிவனில் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணி சைன் தீட்டா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ப்ரூவ் பண்ண வேண்டியதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக வந்துடுது. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். கொஷின் பாருங்கள். இதே மாதிரி இஃப் √3 sin theta மைனஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துட்டு என்ன தென் ஷோ தட் என்ன பண்ணணும் அப்படின்னா tan 3 theta is equal to 3 tan theta minus tan cube theta by 1 minus 3 tan square theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கிவனில் இதுக்கு முன்னாடி உள்ள சப்டிவிஷனில் நம்ம பண்ண மாதிரி ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் போடுறதுனால உங்களுக்கு அந்த ரூட் வந்து கேன்சல் ஆகாது. ஏன்னா √3 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கும்போது அந்த ஏ வேல்யூவோட √3யும் இருக்கிறதுனால 2ab வரும்போது 2 இன்ட்டு √3 sin theta இன்ட்டு காஸ் தீட்டான்னு ரூட் வேல்யூஸ் நம்மளுக்கு வந்து கேன்சல் ஆகாது. அதனால் அதை நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் இங்கே பண்ண முடியாது. அப்போ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ கிவனை நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, √3 sin theta மைனஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை எப்படி எழுதலாம், √3 sin theta இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு எழுதலாம். ஸோ இங்கே எல்லாமே நம்மளுக்கு டேர்னில் இருக்கிறதுனால இதை டேர்னாக நான் மாற்றிக்கிறேன். ஸோ sin theta பை இங்கே வரும் காஸ் தீட்டா, இங்கே இருக்க √3 அந்த சைடு போகும்போது கீழே டிவைடாக போகும். அப்போது tan theta இஸ் ஈக்குவல் டு 1/√3ன்னு வருது. அப்போது தீட்டாக்கு எந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1/√3 வருதுன்னு பார்க்கணும். அந்த டேபிள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ 0 டிகிரிக்கு 30 டிகிரிக்கு 45 டிகிரிக்கு 60 டிகிரிக்கு 90 டிகிரிக்கு என்னென்னு. ஸோ tan 0 0, tan 30 டிகிரி என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னோம் 1/√3. அப்போனா tan 30 டிகிரி தான் என்ன வரும் 1/√3 வரும். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு
30 டிகிரின்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த டு ப்ரூவ் தட்டில் போய் இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். டு ப்ரூவ் தட்டில் ரெண்டு பக்கமுமே இந்த தீட்டாவுக்கு பதிலாக நம்ம போட போகிறோம். ஸோ tan 3 theta is equal to 3 tan theta minus tan cube theta by 1 minus 3 tan square theta. இதில் இந்த theta is equal to 30 டிகிரியை சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வந்துடுச்சுன்னா முடிஞ்சுது. ஸோ tan 3 into 30 degree is equal to 3 tan 30 degree minus tan cube 30 degree divided by 1 minus 3 tan squared 30 degree. அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், tan 3 3s are 90 degree is equal to இங்கே என்ன வருது 3 into tan 30 டிகிரிக்கு பதிலாக 1/√3 minus 1/√3 the whole cube divided by 1 minus 3 into 1/√3 the whole square. ஸோ tan 90 டிகிரி என்ன அந்த டேபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஃபினிட்டின்னு வரும். அதுக்கு நோ வேல்யூ. ஸோ இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு 3/√3 மைனஸ் 1/√3 the whole cube நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ டிவைடட் பை என்ன வரும்னா இங்கே பாருங்கள் 1 minus 3 into 1/3ன்னு வந்துடும். ஏன்னா √3 the whole square. ஸோ இங்கே 1 minus 1 என்ன வந்துடும், எனிதிங் பை 0ன்னு வந்துடும். ஸோ இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி தான். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல 3 3 கேன்சல் ஆகி 1 minus 1ன்னு இருக்கிறதுனால இது மேலே என்ன வேணாலும் வேல்யூ இருந்துக்கலாம். ஸோ அது பை 0ன்னு வருது. ஸோ எனிதிங் பை 0 இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி தான். இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஏன்னா எந்த ஒரு நம்பரையும் 0வால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா அது வந்து இன்ஃபினிட்டி, அது கால்குலேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மீனிங் தான். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம். ஈஸியாக நம்ம என்ன பண்ணியாச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ வெரி வெரி ஈஸி. இந்த தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.